ஒரு அழகான கிராமத்தில் பொன்னன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு சின்ன சின்ன பொய்கள் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுவது ஒரு வேடிக்கையான பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தன் பம்பரத்தைச் சுழற்றி விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக தன் அம்மாவிற்கு பிடித்தமான மண் பொம்மையை இடித்து உடைத்து விட்டான். சத்தம் கேட்டு ஓடி வந்த அம்மாவிடம் பயத்தில், "நான் இல்லை அம்மா, அந்த பூனைதான் தட்டிவிட்டது" என்று முதல் பொய்யைச் சொன்னான். அடுத்த நாள் பள்ளியில் சீருடையில் மை கொட்டியதற்கும் ஒரு பொய்யைச் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு முறை பொய் சொல்லும்போதும் அவனது மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பயமும் நடுக்கமும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் ஒரு உண்மையை சொன்னபோது கூட அவனது முந்தைய பொய்களால் நண்பர்கள் யாரும் அவனை நம்பாமல் கேலி செய்து ஒதுக்கி வைத்தனர். மனம் உடைந்த பொன்னன் அழுது கொண்டே தன் தாத்தாவிடம் சென்றான். தாத்தா அவனிடம் 2 கண்ணாடித் துண்டுகளைக் காட்டினார். ஒன்று தெளிவான நீர், உண்மை. மற்றொன்று கலங்கலான சேற்று நீர், பொய். தாத்தா சொன்னார், "ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்ல வேண்டும் பொன்னன். அது உன் மனதை இந்தச் சேறு போல கலங்கச் செய்யும். ஆனால் உண்மையைச் சொன்னால் உன் மனது இந்த தெளிந்த நீரைப் போல லேசாகிவிடும்." தாத்தாவின் அறிவுரையால் மனம் மாறிய பொன்னன் நேராக அம்மாவிடம் சென்று உண்மையை ஒப்புக்கொண்டான். அவனது நேர்மையைக் கண்டு அம்மா நெகிழ்ந்து அவனை புன்னகையோடு அணைத்துக் கொண்டார். அன்று முதல் பொன்னன் எதற்கும் பொய் சொல்வதில்லை என்று உறுதியெடுத்தான். மீண்டும் தன் நண்பர்களுடன் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் விளையாடத் தொடங்கினான். நீதி: உண்மையே எப்போதும் நிலையான நிம்மதியையும் மதிப்பையும் தரும்.